தமிழ் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா மறைவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது அனுதாபங்களை பகிர்ந்திருக்கிறார். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். நமது நியூஸ் தமிழ் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அவர்கள் இன்றைய தினம் உடல்நிலை குறைவின் காரணமாக இயற்கை எய்தினார். அதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, அதே போல பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், மத்திய இணையமைச்சர் முருகன் ஆகியோர் தங்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த இளம் வயதில் சாதிக்க வேண்டிய வயதில் மறைந்துவிட்டார் என்ற அந்த துக்கத்தை கோடிட்டு காட்டி தங்கள் இரங்கல் செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சௌந்தர்யாவை பொறுத்தவரைக்கும் அனைத்து செய்தி வாசிப்பாளர்களும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர். அதே போல அனைவரோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடு எப்போதும் காட்சியளிக்கவர். வெகு தூரம் பயணித்து மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டிய அவர் தனது இளம் வயதில் மரணத்தை தழுவினார் என்ற செய்தி அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமல்லாது அனைத்து ஊடகத்துறையைச் சேர்ந்தவருக்கும் மிகப்பெரிய தண்ணீரை வரவழைத்து சோகத்தை உருவாக்குகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சிறப்பாக பணியாற்றியவர் தனதுடைய இளம் வயதில் மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறார். தனது கடுமையான உழைப்பிலும் தன்னுடைய இளம் வயதிலும் தொடர்ச்சியான பல்வேறு சூழல்களில் திறமையை வெளிப்படுத்தி மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தடைந்தார். தொடர்ச்சியாக அவரால் பயணிக்க முடியாமல் இயற்கை நம்மிடமிருந்து அவரை பிரித்து கொண்டது. இதற்காக ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டுமல்லாது அரசியல் கட்சியினரும் தற்போது தங்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய இரங்கலை தெரிவித்து மீளா துயரத்துடன் தன் துயரை பகிர்ந்திருக்கிறார். பாரி கார்த்திக், விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.